வந்தோடனே எங்களுக்கு அந்த 8000 ரூபாய் கூப்பனை கொடுப்பாருன்னு, அவர் எது சொன்னாலும் சரியா செஞ்சிருவாருன்னு, அது மாதிரி இந்த 8000 ரூபாய் கூப்பனையும் ஜூன் மாசம் எங்களுக்கு கொடுத்துருவாரு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். வீட்டில் அதை எங்கெங்க வைக்கணும்னு இடமெல்லாம் நான் தேர்ந்தெடுத்து வச்சுட்டேன். அந்த அளவுக்கு முதலமைச்சர் மேல நம்பிக்கையோட இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிக. இன்னைக்கு நம்ம சகோதரர்கள்லாம் பாக்குறாங்க, எங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் கூப்பனாவது கொடுத்துருந்தா நாங்க ஏதாவது ஒரு வேட்டி சட்டையாவது வாங்கியிருப்போம். எல்லாத்தையுமே பெண்களுக்கே கொடுக்குறாரு. உரிமை தொகையும் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு, 8000 ரூபாய் கூப்பனும் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. சொத்து கூட பாருங்க, சொத்துரிமை சட்டம் பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணும்னு சட்டம் போட்டிருக்காரு. கோயில்ல பூஜை செய்யற அர்ச்சகர்கள்லாம் ஆம்பளைய மட்டும்தான் கோயில்ல பூஜை செய்யணும்னு நினைச்சத மாத்தி, மாடம்பாக்கத்துல தேனுபுரீஸ்வரர் அந்த ஈஸ்வரன் கோயில்ல சுகாஞ்சனான்னு ஒரு பெண் ஓதுவார். சிவபெருமானுக்கு பக்கத்துல நின்று சிவபெருமானுக்கு ஒரு பெண்ணால பாட்டு பாடி பூஜை செய்ய முடியுங்கிற சாதனையை படைச்சவர் நம்ம தலைவர் மு.க. ஸ்டாலின். அது மட்டும் இல்ல, பெண்கள்லாம் குனிஞ்சதில நிமிராம நடந்து வரணும், அடக்க ஒடுக்கமா இருக்கணும், அதுக்கு பேர் தான் பெண்ணு. ஒரு ஆம்பளைகிட்ட கேட்டேன், அடக்க ஒடுக்கமான ஒரு பொண்ணை நான் கட்டிக்கலான்னு சொல்லிட்டு அடக்கமான பொண்ணு தேடி தேடி பார்த்தேன். ஒரு இடத்துல கூட அடக்கமான பொண்ணு கிடைக்கலங்க. 5 பொண்ணு பார்த்தேன், ஒரு பொண்ணு கூட அடக்கமான பொண்ணே இல்லை. அப்புறம்தான் நான் சொன்னேன், சுடுகாட்டுக்கு போ, நேத்து அடக்கமான பொண்ணு அங்கதான் இருக்கு, மண்ணை தோண்டி அதை கட்டிக்கையான்ட்டு. ஏதோ குனிஞ்சதில நிமிராம பெண்கள் நடக்கணுங்கிறதெல்லாம் ஒரு காலம். இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளா பெண்கள் இருக்காங்க. சத்யா IPS ஒரு பீடி சுத்தர தொழிலாளியோட மக நான் முதல்வன் திட்டத்துல படிச்சு IPS ஆகி நம்ம முதலமைச்சருடைய பாதுகாப்பு படையில IPS ஆகி முதலமைச்சர் முன்னாடி சத்யா IPS அட்டென்ஷன் அப்படின்னு சலிட் அடிக்குது. அப்படின்னா இந்த சாதனையெல்லாம் படைத்தது நம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின். ஆனா எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர், இப்ப நான் வேன்ல நின்று பிரச்சாரம் பண்றேன், அவரு மார்க்கெட்ல வெங்காயம் விற்பாங்க பாருங்க, வெள்ளைப்பூடி விற்பாங்க பாருங்க, அது மாதிரி ஒரு ஊரா போய் பொய் லேகியம் வித்துக்கிட்டு இருக்காரு. நான் வந்தா 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போடுவேன், 3 சிலிண்டர் தருவேன், ஆம்பளைகளுக்கும் பஸ்ல ஃப்ரீயா டிக்கெட் போடுவேன்னாரு. அவர்கிட்ட நான் கேட்கிறேன் ஒரே கேள்வி, 4 வருஷம் முதலமைச்சரா இருந்தீங்களே, எங்க சகோதரிகளுக்கு ஒரு 100 ரூபாய் உதவி உரிமை தொகை கொடுத்தீங்களா? பஸ்ல வந்து மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஃப்ரீயா போற டோக்கன் கொடுத்தீங்களா? அதெல்லாம் 4 வருஷம் செய்யாம இப்ப வந்த பிறகு நான் 10,000 ரூபாய் கொடுக்கிறேங்கிறத எப்படி நம்புவாங்க? பெண்கள் வந்து இன்னைக்கு முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின்ங்கிற முதலமைச்சர். அவருடைய ஆசி பெற்ற எங்க அண்ணன், அவரை யார் பார்த்தாலும் அண்ணாத்த அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர் தான் எங்க மாதவரம் சுதர்சனா. 3வது தடவையா உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரா கிடைக்க போறார். இப்படி ஒரு தங்கமான மனுஷன் MLA கிடைக்க நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். எந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் ஒரு 100 நாள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, வெயில்ல வேலை செஞ்சுட்டு இருக்கத கார்ல போறவரு பேசாம போயிருந்திருக்கலாம். போய் என்னம்மா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, என்ன வெயில்ல இவ்வளவு நேரம்? ஆமனே இந்த வேலையெல்லாம் முடிக்கணும்னே, சாப்பிட்டீங்களான்னு கேட்டாரு. இல்லப்பா சாப்பாடு கொண்டு வரலாம்னு நினைச்சேன், இந்த கடையில போய் ஏதாவது வாங்கி திங்கணும். உடனே பாக்கெட்ல இருந்து ஆளுக்கு 100 ரூபா கொடுத்து மத்தியானம் நிம்மதியா போய் சாப்பிடுங்கிறார். பசியோட இருக்கவங்களை பார்த்து அவங்களுக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிற ஒரு நல்ல கருணை உள்ள ஒரு மனுஷன். யாரு வீட்டு விசேஷத்துலயும் நீங்க சுதர்சனம் இருக்கிறத பார்க்கலாம். நல்ல விசேஷமா இருந்தாலும் ஒரு கோயில் திருவிழான்னு ஒரு நோட்டீஸை கொண்டு வர்றாங்க, 5000 ரூபா கொடுக்குறாரு. கல்யாண பத்திரிக்கை வைக்கிறான், 10,000 ரூபா கொடுக்குறாரு. மகளுக்கு சடங்கு வைக்கிறேன்னு பத்திரிக்கை கொடுக்குறா, 5000 ரூபா கையில கொடுக்குறாரு. எல்லாரும் அவரை வாழ்த்திட்டு போறாங்க, சாமி நீ நல்லா இருக்கணும் சாமி, நீதான் சாமி திரும்ப எங்களுக்கு MLA வரணும் அப்படின்னு வாழ்த்துக்களை பெற்ற ஒரு அருமையான அன்பு நண்பர் மாதவரம் சுதர்சனத்துக்கு நீங்க உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு போட்டு
வர்ற மே மாசம் 4ஆம் தேதி டிவியில சொல்லுவாங்க, திமுகவின் சார்பாக மாதவரம் தொகுதியில் போட்டியிட்ட சுதர்சனம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட எல்லா வேட்பாளர்களை விட 80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள். அதனால 2 மாசத்துக்கு ஒரு தடவை டில்லியில இருந்து ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு. யாரு? நரேந்திர மோடி. அவர்கிட்ட சிலிண்டர் பிரச்சனை என்ன ஆச்சுன்னு கேட்டா பேசாம இருக்காரு. ஏங்க தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுங்க, பேசாம இருக்காரு. ஏங்க 100 நாள் வேலை திட்டத்துல நிதி பாக்கி இருக்குங்க, சம்பளம் கொடுக்க முடியல, பேசாம இருக்காரு. ஒரு மனுஷன் பேசாமே இருந்தா என்ன அர்த்தம்? வீட்டுல நீங்க 3 வகையான பெண்கள் பார்க்கலாம். ஆம்பளைய திட்டுனா திருப்பி திட்டுவாங்க, இந்தாடி என்ன இந்தாடி சும்மா பேசிக்கிட்டே இருப்பியா பாயா அப்படிம்பாங்க, இது ஒரு வகை. 2வது வகை ஒரு பெண்கள் இருப்பாங்க, உன்னையெல்லாம் நான் அடிக்க போறேன் பாரு, வாய்க்குள்ளே பேசுவாங்க, இது 2வது வகை. அங்க ஒரு அண்ணன் நம்ம வீட்டுல நடக்கிறத அப்படியே லியோனி சொல்றாரு. 3வது வகை ஒரு பொண்ணு ஒரு பொம்பளை இருக்கான், எவ்வளவு திட்டினாலும் அமைதியா அந்த அப்படியே இருக்கும். உன்னைய நான் வெட்டி கொல்ல போறேன்டி அப்படிம்பாரு. இதுதான் ரொம்ப டேஞ்சரான பொம்பளை. புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொன்றான். ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி நம்ம முதலமைச்சர் எல்லாம் வேணும் வேணும்னு கேட்கிறாரு, எதையுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு தராம அமைதியா இருக்கிற அந்த ஒன்றிய பிரதமர், அதுக்கு ஜால்ரா போடுற எடப்பாடி பழனிசாமி, இந்த 2 பேரும் சேர்ந்த கூட்டணிக்கு பேர் தான் என்டிஏ கூட்டணி. அது 2 இன்ஜினா, அதுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறாரு யாரு? மோடி. டபுள் இன்ஜின் நீங்க எப்ப பார்த்திருப்பீங்கன்னா, ஒரு வண்டி ரிப்பேர் ஆகி பிரேக் டவுன் ஆச்சுன்னா இன்னொரு வண்டி கொக்கி மாட்டி இழுத்துட்டு போகும் பார்த்தீங்களா, அதுலேயும் ஒரு இன்ஜின் இருக்கேன். பின்னால டப்பாவில் இருக்க நின்று போன இன்ஜின் 2 இன்ஜின் தான். அந்த இழுத்துட்டு போறது தான் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி. ரிப்பேரான 10 தடவை ரிப்பேரான வண்டி தான் எடப்பாடி பழனிசாமி. இது 2ம் சேர்ந்து எந்த ஊருக்கு நம்மளை கூட்டு போக முடியும்? ஆனால் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி. அது எப்பயுமே மக்களுக்கான ஆட்சி. அந்த ஆட்சி மீண்டும் வளரணும்னா எங்க அண்ணன் சுதர்சனத்துக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து 80,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய உங்களை அன்போடு கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திண்டுக்கல் லியோனி. நம்ம சகோதரிகளுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் என்னை அடையாளம் தெரிஞ்சிருக்கு. இந்த ஆளை எங்கேயோ பார்த்துருக்கேன், டிவியில எல்லாம் பேசுவாரு, அந்த ஆளா அவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. டிவியில பேசிட்டு இருக்கிற லியோனி சுதர்சனத்துக்காக வந்திருக்கேன்னா, இந்த நாட்டில் நல்ல ஆட்சியை கொண்டு வரணும், நல்ல எம்எல்ஏ ஒருத்தர் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்காக பேச வந்திருக்கும் இந்த திண்டுக்கல் லியோனி. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மறவாமல் வாக்களியுங்கள். உதயசூரியன் நமது சின்னம், நமது சின்னம், மொத்தமா சொல்லுங்க, நமது சின்னம் வெற்றி சின்னம். நன்றி, வணக்கம். நன்றி.